வேலூரில் கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கல்லூரியின் துணை முதல்வர் கைது செய்யப்பட்டுள்ளார். தலைமறைவாக இருந்தவர் போலீசில் சிக்கியது எப்படி? வேலூரில் வரலாற்று சிறப்புமிக்க ஊரிசு கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியில் துணை முதல்வராக அன்பழகன் என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் கல்லூரியில் பல பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதாக மாணவ மாணவிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இவரது பாலியல் கொடுமைகளை தாங்க முடியாமல் பெண் விரிவுரையாளர் ஒருவர் கடந்த பிப்ரவரி மாதம் ராஜினாமா செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. கல்லூரி துணை முதல்வர் அன்பழகனை கண்டித்து கல்லூரி மாணவர்கள் போராட்டங்களை நடத்தினர். கல்லூரியிலிருந்து வேலூர் காவல் நிலையம் வரை பேரணியாக சென்ற மாணவ மாணவிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தினர். பெண்ணின் புகாரில் முகாந்திரம் இருப்பதை தெரிந்து கொண்ட போலீசார் கல்லூரி துணை முதல்வர் அன்பழகன் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அறிந்த அன்பழகன் தலைமறைவாகிவிட்ட நிலையில் அவரை போலீசார் தேடி வந்தனர். அன்பழகன் ஆந்திராவில் தலைமறைவாக இருப்பதை அறிந்த போலீசார் தனிப்படை அமைத்து அவரை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ஆந்திராவில் ராசனப்பள்ளி பகுதியில் பதுங்கியிருந்த அன்பழகனை போலீசார் கைது செய்து வேலூர் அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர்.